இன்னைக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்ல மிகப்பெரிய 2 ஸ்கேம் அந்த ஸ்கேமை பத்தி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதல் ஸ்கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் பேவை விட லிமிடெட் பே தான் வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி விற்கிறது. லிமிடெட் பே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் நீங்க கட்டினீங்க அப்படின்னா ரெகுலர் பேல என்ன கட்டுறீங்களோ அதுல பாதி கட்டினா போதும், 50% இருந்து 60% நீங்க கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி இந்த லிமிடெட் பேவை வந்து விற்கிறாங்க. இது மிகப்பெரிய ஸ்கேம். இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது ஸ்கேம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நார்மலா லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கே காரணமே, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா நம்மளோட இன்கமை வந்து ரீப்ளேஸ் பண்றது தான் இந்த டேர்ம் பிளானோட பேசிக்கே. அப்ப இன்கம் அப்படிங்கிறது நம்ம ஒரு 60 இருந்து 65 வயசு வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவோம். அது வரைக்கும் அது கவரேஜ் இருந்தா போதுமானது. ஆனா இவங்க கவரேஜ் பாத்தீங்கன்னாக்கா, இன்சூரன்ஸ் ஏஜென்சி என்ன சொல்லுவாங்கன்னா, 85 வயசு வரைக்கும் கவரேஜ் இருக்கு, லைஃப் ஃபுல்லா கவரேஜ் இருக்கு, 99 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு, அது மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எத்தனை வருஷம் லாங் டேர்ம் எடுக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கும் வந்து பிரீமியம் வந்து அதிகமாயிட்டே போகும். ஸோ இந்த 2 ஸ்கேம் தான் மிகப்பெரிய ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. இது என்னன்றத ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். வந்து இது ஆன்லைன்ல வந்து ஒரு கோட் எடுத்து பார்த்துடலாம். இப்போ நான் பாலிசி பஜார்ல தான் எடுக்கிறேன். 1 crore ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். 30 வயசு ஒரு பர்சனுக்கு வந்து 30 வயசு இருக்கு, நான் ஸ்மோக்கர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 1 கோடி ரூபாய் எடுத்திருக்கேன், 65 வயசு வரைக்கும் கவரேஜ் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது வந்து 1 கோடி ரூபாய்க்கு 65 வயசு வரைக்கும் நான் கவரேஜ் எடுத்திருக்கேன். 15,499 ரூபா வருது. ஃபர்ஸ்ட் இயர் சில டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வரும். செகண்ட் இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா 16,315 ரூபாய் அப்படின்னு வருது. இப்போ இது வந்து இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க லிமிடெட் பேல போனீங்க அப்படின்னா 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் பே பண்ற மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு 46% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து 58% ஆஃப் மக்கள் இதை தான் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி 15 வருஷம் 60 வயசு இருக்கலாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 10 வருஷம் இருக்கிற ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது பார்க்கும்போது 34,201 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் இயர் கட்டுறதுக்கும் அடுத்த 9 வருஷத்துக்கு வந்து 36,002 ரூபாய் அப்படின்னு வருது இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த ரெண்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் பே நம்ம எடுத்துருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் வந்து 15,499 ரூபா வருது. செகண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 16,305 ரூபா. அடுத்த 34 வருஷம் நம்ம வந்து எடுக்க போறோம். அதான் நம்ம 65 வயசு வரைக்கும். ஸோ டோட்டலா நம்ம கட்டுற பணம் பார்த்தீங்கன்னாக்கா 5,70,209 ரூபா வருது. இதே லிமிடெட் பேல நீங்க எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 34,200 ரூபாய், செகண்ட் வருஷத்துல இருந்து 36,002 ரூபாய் 9 வருஷம் கட்டினீங்கன்னா 3,24,18 ரூபாய் கட்டுவீங்க. டோட்டலா 3,58,219 ரூபாய் கட்டுவீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 46% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுல பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 36,202 ரூபாயில இருந்து நம்ம 16,305 ரூபாய் கட்டுறோம் இல்லையா, அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு 19,687 ரூபாய் நம்ம கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இதை வந்து 12ஆல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1,640 ரூபாய் வருது. இந்த பணத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எஸ்ஐபியில வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த 1,640 ரூபாயை வந்து நான் எஸ்ஐபியில ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் தான் இந்த பிளான். இது வந்து ஒரு அட் ரேட் ஆஃப் 13% அப்படிங்கிறது மினிமல் ரேட் தான் நான் போட்டிருக்கேன். இதை பார்க்கும்போது நமக்கு 3,90,000 ரூபாய் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இங்க வந்து அவங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமா வருதுன்னு சொல்றாங்கன்னா 2,20,000 ரூபாய் அதிகமா நீங்க வந்து கட்ட வேண்டியது இருக்கும், அதனால லிமிடெட் பே கட்டுங்கன்னு சொல்றாங்க. பட் இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் வருது. இப்போ இந்த 4 லட்சம் ரூபாயை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அப்ப 10 வருஷம் எண்ட்ல வந்து இந்த 4 லட்சம் ரூபாயை நம்ம அப்படியே ஒரு லம்சம் வேல்யூவா இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 25 இயர்ஸ், அதாவது நம்ம 65 வயசு வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம். இப்ப 65 வயசு வரைக்கும் விட்டோம்னா இதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பாருங்க, 83 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஓகே, சோ இந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து இந்த டேர்ம் பிளான்ல ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஸ்கேம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இதே வந்து 99 வயசு வரைக்கும் எனக்கு வேணும், இல்ல 85 வயசு வரைக்கும் 99 வயசு வரைக்கும் சொல்றாங்க இல்லையா, சோ அது வரைக்கும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதோட பிரீமியம் எவ்வளவா மாறுதுன்னு பாருங்க. சோ நான் 85 வயசு வரைக்கும் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 53,728 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க சொல்ற ரீசன் என்னவா இருக்கும்னாக்கா, சார் 85 வயசு வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பாத்தீங்கன்னா ஒரு 75-80 தான் சார் இருக்கும். ஸோ எனிவே உங்க ஃபேமிலிக்கு வந்து இந்த 1 கோடி ரூபாய் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 100 வயசு வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கால்குலேஷன் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ 100 வயசு வரைக்கும் எடுத்தோம்னா 73,207 ரூபாய். இது வந்து HDFC கொடுக்கறது இல்ல, டாட்டால தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 73,207 ரூபாய் வருது அப்படின்னு. ஓகே, ஸோ 16,000 ரூபாயில இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு எவ்வளவு தரேன்னு சொல்றாங்கன்னா 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த லம்சம் இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த லம்சம் எடுத்து பார்க்கலாம் இதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. இந்த லம்சம்ல எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
நீங்க இன்வெஸ்ட் 10 வருஷத்துல பண்ணி விட்டுட்டு 65 வயசு வரைக்கும் வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து 83 லட்சம் ரூபாய் வருது. இதே வந்து இப்ப நீங்க 85 வயசு வரைக்கும் நம்ம வச்சு பார்க்கலாம். நீங்க வச்ச 4 லட்சம் ரூபாய் 10 வருஷம் உங்களுக்கு கிடைச்ச அந்த 4 லட்சம் ரூபாய் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு 85 வருஷம் கழிச்சு எடுத்து 85வது வயசுல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 கோடியே 54 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஓகே, இதே 100 வயசு சொல்றாங்க இல்லையா, அந்த 100 வயசும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமமே 50 இயர்ஸ் தான் காட்டுது. ஸோ 50 இயர்ஸே கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். 50 இயர்ஸ் பார்க்கும்போது 17 கோடியே 58 லட்சம் ரூபாய் கிடைக்குது. பட் அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கும், நீங்க எப்படினாலும் வந்து எந்த வயசுல நம்ம இறக்க தான் போறோம், எனிவே இந்த 1 கோடி ரூபாய் உங்க ஃபேமிலிக்கு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம பேசிக்கா 13% கிடைச்சா கூட கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ல எவ்வளவு பெரிய ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸை நம்பி ஏமாறாம ஒரு நல்ல அட்வைசர் கிட்ட அட்வைசிங் எடுத்துட்டு எது நல்ல பிளான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நீங்க எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இதை பத்தி நல்ல டீடைல்ஸ் வேணும், உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு பிளானை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அதுக்கான கைடன்ஸ் கொடுத்து த்ரூ அவுட் உங்க லைஃப் ஃபுல்லா வந்து சர்வீஸ் பண்றதுக்கு எங்க டீம் ரெடியா இருக்காங்க. ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது போல நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்டு இருப்போம். அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கான எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும்.